பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி பாக்கிய கிட்ட போயிட்டு, என்ன பாக்கியா நீ எதுக்காக அவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க, அவகிட்ட நீ பேசாதன்னு சொல்றாங்க. அத்தை நீங்க ஏன் அத்தை இப்படி மாறிட்டீங்க, இங்க பாருங்க கோபியோட மனைவினா அது ராதிகா மட்டும்தான், அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கொண்டாங்க. என்ன ஆனாலும் சரி என் பையனுக்கு உடம்பு ரிக்கவர் ஆனா கூட நான் அந்த ராதிகா கூட எல்லாம் அனுப்பி வைக்க மாட்டேன். என் பையனை என் கூடவே கூட்டிட்டு வந்து வச்சுக்குவேன், அவனுக்கு நானே வந்து எல்லாமே செய்வேன்றாங்க. நீங்க எல்லாமே செய்யுங்க அத்தை, ஆனா அதுக்காக கோபியோட மனைவி ராதிகா இல்லைங்கிறத மாறிட போறது இல்லைல்ல, அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. நீங்க எதுக்காக அத்தை இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி, என்ன பாக்கியா வாயெல்லாம் ரொம்பவே நீளுது, இங்க பார் என்ன ஆனாலும் சரி அந்த ராதிகா என்னுடைய பையனை வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. செலியனை வந்து பாட்டி சொல்றதுதாம்மா கரெக்ட். நம்ம வீட்டில் அப்பா இருந்தாரு, எப்பயாவது ஒரு முறையாவது ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் அட்மிட் ஆயிருப்பாரா, இல்லை அவருக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்குமா, இல்லை. ஆனால் இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல், அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்லுன்னு சொல்றாங்க. நான் உண்மையை சொல்லுவேன், ஆனால் நீங்க கோச்சிக்க கூடாது. உன் அப்பாவோட கெட்ட எண்ணம் எல்லாத்துக்குமே காரணம், என்னுடைய வாழ்க்கையை அழிச்சாரில்ல, அதுக்கான தண்டனை தான் இதுன்னு பாக்கியா சொல்றாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க.